ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற மாதிரியே நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கடலை மாவு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு 100 எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இது மாதிரி ஜலிச்சிருங்க. இது கூட மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். ஓமம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை முதல்ல போட்டு கலந்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவில் பாதி அளவு ஊற்றிக்கோங்க. அதையும் இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி மிக்சர் அச்சு எடுத்துக்கோங்க. உலக்கில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதில் கலந்து வச்சுருந்த மாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த மாதிரி சுற்றி புழிஞ்சிருங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்து சலசலப்பு அடங்கினோன்னே திருப்பி விடணும். நல்லா அடியில் வேகணும், அது வரைக்கும் திருப்ப வேண்டாம். நல்லா இது மாதிரி சலசலப்பு அடங்கணும். இப்போ இதை திருப்பிக்கலாம். இது அப்படியே திருப்ப வேண்டியதான். இந்த மாதிரி வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.